ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். நாம் 4 நாட்களும் 4 வித்தியாசப்பட்ட காரியங்களை நம்ம மேலே ஆண்டவர் வைக்கணும்னு சொல்லி நம்ம தியானிச்சிருக்கோம். 1, ஆண்டவருடைய கைகள் நம்ம மேலே வைக்கப்படணும். ஆண்டவருடைய பார்வை, அவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்படணும். அடுத்ததாக அவருடைய கிருபை நம்ம மேலே வைக்கப்படணும். 4வதாக அவருடைய மகிமை நம்ம மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லி 4 காரியங்கள் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் சாபம் இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னா ஏசப்பாவுடைய அன்பு வேணும். அவருடைய அன்பு தாங்க ரொம்ப பெருசு. இந்த அன்பு உங்களை வாழ வைக்கும். இந்த அன்பு உங்களை வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி உங்களை சந்தோஷமாக மாற்றும். உங்களுடைய கடினமான பாதையில் இந்த அன்பு உங்களை தேற்றும். அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அந்த அன்புக்கு அகலம், ஆழம், நீளம், உயரம் எதையுமே அளக்க முடியாதுங்க. அதாவது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவாய் அவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் பார்க்கல, நாம் அவருக்கு செய்த துரோகங்களை அவர் நினைக்கல, அவரை விட்டு தூரம் போனதெல்லாம் நினைக்கல. இந்த அன்பு நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த அன்பை மட்டும் தேடி வந்துட்டீங்கன்னா போதும், இந்த அன்பு உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இளையகுமாரனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இளையகுமாரன் பாருங்க, தன்னுடைய தகப்பன்ட்டு எல்லாத்தையும் பிரித்து வாங்கிட்டான். என்னுடைய சொத்து எனக்குன்னு என்ன வச்சிருக்கீங்களோ அதை பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அதை வீணாய் துன்மார்க்கமாய் செலவழித்துட்டு பன்றிக்கு கொடுக்குற தவிடு கிடைக்காத நிலைமையில அப்பாவும் நினைக்கிறான். இந்த அப்பாவுக்கு ஒரு அன்பு உண்டு, இது உண்மையான அன்பு. நான் எப்படி போனாலும் என்னை ஏற்றுக்கூடும், அதனால் நான் வேலைக்காரனாக போனால் கூட என்னை ஏற்றுக்கூடும், வேலைக்காரனை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய அன்பை தேடி திரும்ப ஓடி வந்துட்டான். தகப்பனுடைய அன்பு எப்படி இருந்தது தெரியுமா? அவன் திரும்ப வரும்போது அவன் வருகிறதுக்கு முன்பாக இவர் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து, இவன் ஆல்ரெடி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு பிச்சைக்காரன் மாதிரி வந்திருக்கான், இவனுக்கு அவர் சொல்கிறாரு, அவனுக்கு புதிய வஸ்திரம் கொடுங்க, புதிய பாதரட்சை கொடுங்க, அவனை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே மேன்மை வந்துருச்சு. அவன் விட்டு இழந்து போன, அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போன மகிமை, வேண்டான்னு சொல்லிட்டு போன மேன்மை, வேண்டான்னு சொல்லிட்டு போன ஆசீர்வாதம் இந்த அன்பை தேடி வந்த உடனே கிடச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஏன் ஆசீர்வாதமாக இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கை நல்லா இல்லை, ஏன் கண்ணீரில் இருக்கோம், ஏன் துக்கத்தில் இருக்கோம், ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கோம், ஏன் போராட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? ஏசப்பாவுடைய அன்பை விட்டு நீங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்கள் அன்பை என் மேலே வச்சிங்கன்னா போதும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அன்பு உங்களை ரொம்ப மேலே வைத்துரும், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு. அவரை பார்த்த உடனே அவனுக்கு புது வஸ்திரம் வந்துருச்சு, அவரை பார்த்த உடனே அவனுக்கு புது பாதரட்சை. அவனுக்கு பாதரட்சை மட்டுமே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு விருந்து செய்கிறார். என் பையன் திரும்பி வந்துட்டான், தொலைந்து போன என் மகன் திரும்பி வந்துட்டான், எல்லாருக்கும் விருந்து பண்ணி பயங்கரமாக ரொம்ப கிராண்டாக கொண்டாடினார். உங்களை கொண்டாடுறவர் தாங்க நம்முடைய தகப்பனுடைய அன்பு. அதனால் உங்களை கொண்டாட நினைக்கிற அந்த அன்புகிட்ட இன்னைக்கு திரும்பி வந்து அந்த ஏசப்பாவை பார்த்து, அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், என் மேலே உங்கள் அன்பை வச்சுருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. God bless you.